ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் புளிச்ச கீரையும் எறாவும் வச்சு சூப்பராக ஒரு கிரேவி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1/2 கிலோ எறா வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி புளிச்ச கீரை ஒரு கைப்பிடி அளவு, நல்ல பெரிய கைப்பிடியாக எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அந்த புளிச்ச கீரையை அதை போட்டு நல்லா வதக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடும். அது நல்லா சுருண்டு வரும்போது எடுத்துக்கலாம். அதே மாதிரி எறாவும் நல்லா நரம்பெல்லாம் குடலெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கும். இது சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா எண்ணெய் விட்டவுடனே நல்லா வதங்குது. இது இன்னும் நல்லா சுருண்டு வரும்போது அதை எடுக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ் வந்து சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். கிரேவி டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பர்மீஸ் ஸ்பெஷல். பர்மாவில் இந்த மாதிரி செய்வாங்க. எங்கள் அத்தை அப்படி செய்வாங்க. அவங்க பர்மாவில் இருந்தவங்க. அவங்க செய்வாங்க. அதை பார்த்து தான் நானும் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை அரைச்சிக்கலாம். இன்னொரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல சின்ன வெங்காயம் நிறைய ஒரு 150 கிராம் போல் இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன். நல்லா வதக்குவோம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. என்னன்னாலும் எல்லா சமையலுக்கே சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் நான்வெஜ்ஜுக்குன்னும் போது நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் சின்ன வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். அது கூட 1-2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா பெருசாக இல்லைன்னா கீரி போட்டுக்கலாம். ஒரு வாசத்துக்கு தான். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். அது கூட வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை உருவி நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்ந்து நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அது கூட சின்னதாக ஒரு குட்டி தக்காளி அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே புளிச்ச கீரை புளிப்பு இருக்கும். அதனால் ஒரு தக்காளி 1 போட்டால் போதும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலாம் அதில் சேர்த்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்லாம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இது கூடயே மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். அதுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்ல மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அதுக்கப்புறமா பெப்பரும் சேர்ப்பேன். அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடட்டும். இஞ்சி பூண்டு இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கிடட்டும் எண்ணெயில். எங்கள் மாமியார் வந்து பர்மாவில் இருந்தவங்க. அவங்க செய்கிற ரெசிபி இது பாருங்கள். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த புளிச்ச கீரையை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இது பிடிக்கிறவங்க இந்த மாதிரி இது போடாமல் சாப்பிட அவங்களுக்கு பிடிக்காது. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கியாச்சு நல்லா. அதுக்கப்புறமா
தேவையான அளவு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். அப்படியே வேகட்டும். எறா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் வேக விட்டோன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். நம்ம நினச்சிப்போம் அது வேகலையோன்ட்டு, ஆனால் அப்படி கிடையாது. எறா சீக்கிரம் வெந்துடும். மேக்ஸிமம் ஒரு 8 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலேன்னா அப்படி சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்துடணும். இப்போ தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா சுருளை வந்துருச்சு. இப்படி இருக்க ஸ்டேஜ் நல்லா உப்புலாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில், இன்னும் காரமாக நல்லா காரசாரமாக வேணுன்னா நல்லா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், அந்த காரமும் இறங்கட்டும். இப்போ நல்லா பக்குவமாக வந்தாச்சு பாருங்கள். நல்லா தளன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லிலாம் தூவி இறக்கி வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை புளிச்சக்கீரை கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள். எறாவை ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருக்கா என்னங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.